ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆருஷ் குட்டியோட ஹாஃப் பர்த்டே. அதனால் பார்த்திங்கன்னா முதல் நாளே வீடு ஃபுல்லாக மாப்லாம் போட்டுட்டு அப்புறம் பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தேய்க்கிறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வேலைக்கிழமை விளக்கு தேய்க்கல, வெள்ளிக்கிழமை தேய்ச்சிக்கலாம். ஏன்னா சனிக்கிழமை தான் தம்பியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தான் நான் விளக்கு தேய்க்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் புளி இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதை விளக்கு தேய்க்கலான்னு அத்தை சொன்னாங்க. அந்த மாதிரி தேய்ச்சா விளக்கு ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் இந்த வாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாரை யூஸ் பண்ணி தான் நான் விளக்கு தேய்க்கிறேன். நார்மலாக நான் சபீனா வச்சு தேய்க்கும் போது நார் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிட்டு, ஒரு டைம் தேய்க்கும் போதே நல்லாவே பளிச்சுன்னு ஆகிட்டு, எனக்கு தேய்க்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. அதனால் எல்லா விளக்குமே தேய்ச்சி காய வச்சாச்சு. நல்லா தண்ணி வடியை விட்டதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போட்டு வைக்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரியும் கிழங்கு கறியும் தான் அத்தை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்குமே ஸ்கூல் இருந்து, அதனால் காலையில் சீக்கிரமாகவே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதனால் ஈவினிங் ஸ்வீட் பண்ணிக்கலான்னு அத்தைகிட்ட சொல்லியாச்சு. நான் மேலே காலையிலே சீக்கிரமாக வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காண்டி வந்தேன். பாருங்கள், இன்றைக்கி இந்த ரோஸு இப்போ தான் வச்சிச்சு ரீசெண்டாக. இதில் பார்த்திங்கன்னா 2 ரோஸ் வந்து மொட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் நல்லாவே பூத்துருச்சு. பெருசாக இதுக்கு உரம்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்கல. இந்த காய்கறி கழிவுகள் தான் நான் இதோட போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முட்டை ஓடுகளை வந்து இதில் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அதுதான் இதுக்கு உரமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னென்ன உரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்து 2 ரோஸுக்கு மொட்டு வச்சுருக்கு, இன்னும் பூ பூக்கலை. இது பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து போகும், மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இது பார்த்திங்கன்னா வயலில் வச்சுருக்கோம், நல்லாவே படர்ந்து போனதுனால வீட்லேயே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஆகாஷ், நீரேஷ் அப்புறம் ஆருஷ் அப்பா எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கர் பண்ணியிருந்தாங்க ரூமை. நான் இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பலூன்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல, கொஞ்சம் பலூன்ஸ் மட்டும்தான் ஊதி அந்த சேரில் அப்படியே ஒட்டி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்ஸ் மை ஹாஃப் பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர்ஸும் அப்படி பண்ணிட்டோம். பின்னாடி ஒரு நெட் கிளாத் கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா லைட்டிங்கே கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், ஃபோட்டோக்கு ஆகாஷ் ஆருஷ் 2 பேருமே நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. தம்பிக்கு இந்த சேரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத் போட்டு நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற கிளாத் வச்சு அதுக்கு மேலே உட்கார வச்சாச்சு. தம்பி அழகாக உட்காந்துருந்துட்டான். அப்படியே ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோவில் தான் வாங்கியிருந்துச்சு. ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் டெக்கரேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கேக்கும் ரெடியாக வந்துருச்சு. கேக்கும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி கடக்கடான்னு பூஜை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பூஜை ரூம் பக்கம் வந்துட்டேன். ஆல்ரெடி விளக்கேற்றுற மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். சாமி படத்துக்கு எல்லாமே பூலாம் வச்சுட்டு கடையிலேருந்து இவங்க மார்க்கெட்லேருந்து ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஃபுல்லாகவே வச்சு டெக்கர் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேசரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் நைவேத்தியமாக வச்சுட்டேன். கேக் கட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பூஜையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஆருஷ் குட்டியும் நல்லாவே ரெடி ஆயாச்சு. கேக் கொடுத்தா இப்போ உடனே கட் பண்ணிடுவாங்க போல், அந்தளவுக்கு தான் ரெடியாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒருத்தங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கேக்கு வெயிட்டில் செய்ய சொல்லி வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் யூடியூப்பில் எங்களோட பேஜ் பார்த்துருந்தேன். அந்த பேஜ்லேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அவங்க நான் சொல்கிற மாதிரியே அழகாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவங்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேடிசி நகர் தாண்டி சாரதா காலேஜ் பக்கத்தில் தான் இவங்க ஹோம்மேடு கேக் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஒரு ஃபுல் கேக்கில் எனக்கு ஆஃப் பீஸ் இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே ரிப்பன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆருஷ்னு நேம் எழுதிட்டு ஒரு க்ரௌனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் போட்டுட்டு அப்புறம் நிறைய ஸ்டார்ஸாக வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரியே ரெடி பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், தம்பி பக்கத்தில் அந்த கேக் அழகாக வச்சாச்சு. சாரும் பார்த்திங்கன்னா அந்த கேக்கே பார்த்துட்ருக்காங்க. ஆருஷ் குட்டி உட்கார வச்சோன்னே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தம்பி அக்கா எல்லாருமே பக்கத்தில் உட்காந்தாச்சு. கேக் கட் பண்ணதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் கட் பண்ணிடலாம். தம்பி பார்த்து பிடி கை. தம்பியை பிடிடா நீ. இது தம்பியை பிடி.
சரி விடு விடு கையிடு நீசே. கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. அப்படியே கேக்கை தூக்கி தம்பி பக்கத்துலேயும் கொண்டு போயாச்சு. சும்மா நைஃப் வச்சு டச் பண்ணாலே போதும் அந்த மாதிரி எடுத்து அப்படியே எல்லாரும் கை வச்சு அப்படி பார்த்துட்டே இருந்தான். அதுங்க சூப்பராக அந்த கேக் கட்டிங்கும் சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. பசங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கிஃப்ட்டும் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதை தான் ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணி முடிச்சிடலாம். கேக் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரிஷ்குட்டிக்கு நிறைய ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் தூக்கினது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சமாதானம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து ஆரிஷ்குட்டிக்கு வாங்கின கிஃப்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஆகாஷ் வந்து அவனோட உண்டியல் காசு வச்சு வாங்கினது. இது பார்த்திங்கன்னா அவங்க அக்கா கிஃப்ட் பண்ணது ஆருஷ்க்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ளோர் மேட்டு, பேபி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். கலர்ஃபுல்லான ஒரு மேட்டு அக்கா ப்ரெசென்ட் பண்ணால் அது வந்து அமேசானில் தான் வாங்குச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா பவித்ரா அவளோட உண்டியல் காசு வச்சு தான் தம்பிக்கு வாங்கி கொடுத்துருந்தா. பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆருஷ் குட்டிக்கு நம்ம அன்ன பாயசம் கொடுக்க குருவாயூர் கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் வந்து வீட்டிலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. கேக் எல்லாமே அப்படி பேக் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் கிளம்புறோம். அப்புறம் என் ஹஸ்பண்டு அப்புறம் 2 பசங்க பார்த்திங்கன்னா அவங்க பைக்கில் வரேன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேஷனுக்கு. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டேஷன் கிளம்ப போகிறோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.